கர்த்தாவே நீரே எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையின் மக்களாகிய நாங்கள் கர்த்தாவே அதை உணரச் செய்வீராக. இந்த உலகத்தில் அடைக்கலம் வேறு எதுவும் இல்லை, எதையும் நம்பி நாங்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் இதை கவனிக்க எங்களுக்கு உதவுவீராக. கர்த்தர் எங்களுடைய அடைக்கலம், தேவன் எங்களுடைய அடைக்கலம், தேவன் எங்களுடைய பெலன், எங்களுடைய பெலன் நீர். ஓ அனுகூலமான துணை நீர், எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறவர். ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறேனே. ஆகையால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதியிருக்கிறதே. ஓ நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூமியே நிலை மாறினாலும் பயப்பட மாட்டோம். மலைகள் சமுத்திரத்தில் விழுந்து போனாலும் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அது ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தாவே பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தாவே நாங்கள் பயப்படுவதில்லை. நீர் எங்களுடைய துணையாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அடைக்கலமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓஹோ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை உணரச் செய்வீராக. நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம், நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம். இந்த பூமியில் எதுவுமே எங்களுக்கு அடைக்கலம் கிடையாது, நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம். நாங்கள் அதை எதையும் நம்பி இல்லை கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் பலனே, அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீர் பயணிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நேரத்தையும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்ட நேரங்களில், நஷ்ட நேரங்களில், பிரச்சனைகள் மத்தியில், சவால்கள் மத்தியில், பயமுறுத்துகிற சூழ்நிலைகளில் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாருங்க, இதெல்லாம் எடுத்து பாடலாக எழுதியிருக்கிறார் மார்ட்டின் லூத்தர்.